தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் தேதி இன்னும் ஒரு வாரத்தில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பாஜக தலைமையில் என்டிஏ கூட்டணி ஒரு அணியாகவும், திமுக காங்கிரஸ் தலைமையில் 26 கட்சிகள் கொண்ட மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி மற்றொரு அணியாகவும், நாம் தமிழர் கட்சி தனித்தும் தேர்தலை சந்திக்க ஆயத்தமாக உள்ளன. ஆனால் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனித்து தேர்தலை சந்திக்கும் என கூறி வந்தது. தற்போது அதிமுக பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்கலாமா என்பது குறித்து சென்னையில் தாவேக மாவட்ட செயலாளர்களிடம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் கருத்து கேட்டுள்ளார். தாவேக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த அவசர கருத்து கேட்பு கூட்டத்தில் 120 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். அதில் 98 மாவட்ட செயலாளர்கள் என்டிஏ கூட்டணியில் சேரலாம் என்ற கருத்தை கூறியதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே பாஜக தரப்பில் தாவேகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. முதலில் ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் மூலமாக தாவேகவின் ஆதவ் அர்ஜுனா நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் அவர் விஜயுடன் தொலைபேசியில் பேசி என்டிஏ கூட்டணியில் இணையுமாறு அழைப்பு விடுத்தார். பின்னர் விஜயின் நெருங்கிய நண்பரான விஷ்ணு ரெட்டி மூலமாக பாஜக நடிகர் விஜயை அணுகியது. முதலில் பாஜகவை கொள்கை எதிரி என கூறி வந்த விஜயின் முடிவில் தற்போது மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க கதவுகளை கடந்த சில நாட்களாக விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கும் மனநிலையில் உள்ளார். இதன் எதிரொலியாகவே தாவேக தரப்பில் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தலைமையில் நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆன்லைன் வாயிலாக நடைபெற்றது. மொத்தமுள்ள 132 மாவட்ட செயலாளர்களில் 120 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். இதில் விஜயின் நண்பர் விஷ்ணு ரெட்டியும் பங்கேற்றார். அவர்களிடம் என்டிஏவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடலாமா அல்லது தனித்து களமிறங்கலாமா என கேட்கப்பட்டது. முதலில் தேர்தல் பணிகள் தொடர்பாக மட்டுமே ஆலோசிக்கப்பட்டது. பின் கடைசி நேரத்தில் இந்த கேள்வியை புஸ்ஸி ஆனந்த் கேட்டிருக்கிறார். இதற்கு 120 மாவட்ட செயலாளர்களில் 98 மாவட்ட செயலாளர்கள் அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் விஜயின் முடிவில் மாற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது. ஏற்கனவே விஜயுடன் கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமியும் முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் விஜயின் டிமாண்ட் மிகப்பெரியதாக இருந்ததால் உடன்பாடு ஏற்படவில்லை. எனவேதான் எடப்பாடி பழனிசாமி பாஜக பக்கம் திரும்பினார். தற்போது பாஜக தரப்பில் துணை முதல்வர் பதவியும் 50 சீட்டும் விஜய்க்கு கொடுப்பதாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதில் உடன்பாடு காணப்படும் என தெரிகிறது. ஆக அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் சேருவது உறுதியாகிவிட்டது.